பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே திமுக ஒன்றிய பெருந்தலைவரின் காரை வழிமறித்து திமுகவினரே கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் திமுக கட்சிக்குள் நிலவும் கோஷ்டி பூசலை தொடர்ந்து அம்பலமாகி வருகிறது. ஆலத்தூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்திக்கும் புஜங்கராயநல்லூருக்கு வசிக்கும் மாவட்ட விவசாய அணி தலைவர் காட்டுராஜா என்பவருக்கும் கட்சி ரீதியாக பிரச்சனை இருந்து வருகிறது. இதனால் புஜங்கராயநல்லூரில் உள்ள திமுகவினருக்கு அரசு டெண்டர் உள்ளிட்ட எந்தவொரு பணிகளை கொடுக்காமல் அமைச்சர் KN நேருவின் உறவினர் என்பதால் கிருஷ்ணமூர்த்தி அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக காட்டுராஜா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் மாவட்ட விவசாய அணி தலைவர் காட்டுராஜா 50க்கும் மேற்பட்ட திமுகவினருடன் ஒன்றிய பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தியின் காரை வழிமறித்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்களை அழைத்து ஒன்றிய பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி கள்ளச்சாராயம், கஞ்சா போன்றவைகளை விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் கருப்பு கொடி காட்டுபவருக்கு பாதுகாப்பு தருகிறீர்கள் என மிரட்டும் தோணியில் கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு காவலர் ஒருவர் இங்கு கள்ளச்சாராயம் விற்பதில்லை என தெரிவித்ததற்கு கிருஷ்ணமூர்த்தி தான் இந்த ஊரில் இப்போது கள்ளச்சாராயம் வாங்கி காட்டவா என கூறியது திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளது என்பதற்கு பெரும் சாட்சியாக உள்ளது. ராத்திரி பூரா கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், இடிஞ்சு எழுந்திரிச்சு கடையில் வச்சுக்கிட்டு விற்கிறான், குட்கா விற்கிறான், எல்லாமே விற்கிறான். எந்த தப்பும் உங்களுக்கு தெரியல இது வரைக்கும் இல்லைங்களா? சாராயம் இல்லையா? இப்போ வாங்கி காட்டுமா? இப்போ உங்கள்கிட்ட முன்னால் காசு கொடுத்து வாங்கட்டுமா? இதனிடையே ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்தில் திமுகவின் குடும்ப ஆட்சிதான் நடைபெற்று வருவதாகவும் திமுகவின் அடிப்படை தொண்டர்களுக்கு எவ்வித பலனும் இல்லை எனவும் திமுகவினரே ஆவேசமாக குற்றம் சாட்டியுள்ளனர்.